ட்ரஸ்ட் அண்ட் ஃபூலிங் கான்செப்ட். ஹனி கைட் பேர்டு. இந்த பறவை கிட்ட இருந்து நான் 2 விஷயம் கத்துக்கிட்டேன். ஹனி கைட் பேர்டு, ஸ்மால் பேர்ட் ஃபவுண்ட் இன் ஆப்பிரிக்கா. அறிவாளியான இந்த சின்ன பறவையால 100க்கும் மேற்பட்ட முகங்களை இதால ஞாபகம் வச்சுக்க முடியும். தேன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பீஸ் கூட சண்டை போட்டு ஹனியை எடுக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அதனால அங்க இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸை யூஸ் பண்ணி இது தேன் எடுத்து அந்த தேனை சாப்பிடும். வேட்டையாடவோ தேன் எடுக்கவோ அங்க இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் காட்டுக்குள்ள வரும்போது இந்த பறவை அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான ஒலியை ஏற்படுத்தும். ஸோ அந்த வித்தியாசமான ஒலியை வில்லேஜ் பீப்புள்ஸால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பறவை எங்கேயோ தேன் இருக்கிற இடத்த காட்டுதுன்னு. பறவையை ஃபாலோ பண்ணிட்டு போய் தேனை எடுத்துட்டு கொஞ்சம் தேனை அந்த கூட்டுலயே இந்த பறவைக்காக விட்டுட்டு வந்துருவாங்க வில்லேஜ் பீப்புள்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்ட முகங்களை ஞாபகம் வச்சுக்கோ. யார் ஏமாத்திட்டு போனாங்களோ அவங்களே திரும்ப வரும்போது இந்த பறவை திருப்பி தேன் இருக்கிறதுக்கு கூட்டிட்டு போற மாதிரி அந்த வித்தியாசமான ஒலி எழுப்பும். ஆனா இந்த முறை அவங்கள தேன் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போகாது. ஏதாவது பயங்கரமான குகைங்க, மிருகங்க இருக்க இடத்துல கொண்டு போய் வழியை மாத்தி விட்டுட்டு வந்துடும். இந்த பறவை கிட்ட இருந்து நான் 2 விஷயம் கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட என்னதான் கரெக்டான பிளான் இருந்தாலும், ஐடியா இருந்தாலும், நீங்க கரெக்டான பீப்புள் கூட டிராவல் பண்ணாதான் உங்களோட கோலை சீக்கிரமா அடைய முடியும். தென் ட்ரஸ்ட் அண்ட் ஃபூலிங் கான்செப்ட். நீங்க நியாயமா நடந்துட்டா உங்ககிட்டயும் நியாயமா நடந்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு லக்கி பாஸ்கர் படத்துல ராம்கியோட ரோல். நானும் நியாயமா நடந்துக்கிறேன், நீங்களும் நியாயமா நடந்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.